இனிப்பான கரும்பை சுவைக்காமல் யாரும் ருசி காண முடியுமா சொல் மனமே. ரட்சிக்கின்ற தேவனின் சக்தியினை உணர நம்பிக்கை வைத்தே வந்தாள் நலம் பெறலாம். இந்த பூமியிலே எவர்க்கும் இல்லை நிம்மதி, அந்த நிம்மதியை பெற இயேசுவே கதி. அவர் பாதம் சேர முழு மனதாய் சம்மதி, பின்பு காலமெல்லாம் அடைவாய் நிம்மதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 34 வசனத்திலே, அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான் என்று யோவான் ஸ்நானகன் கூறியதை வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் கூறின சாட்சி இவரே தேவனுடைய குமாரன் என்பதாக இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் இந்த சாட்சியை எந்த அடிப்படையிலே கொடுத்தார் என்பதை அதற்கு முந்தின வசனம் 33 வசனத்திலே வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானகனே கூறுகிறார், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தப்படியே நான் கண்டு, பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்குகிறதை யோவான் ஸ்நானகன் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த சாட்சி மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது வானம் திறக்கப்பட்டது. ஆவியானவர் புறாவை போல் இறங்கி அவர் மீது அமர்ந்தார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று அந்த சத்தம் கூறினது. அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, 3 சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட மறுரூப மலையில் இருந்தார்கள். அந்த மலையில் அவர்கள் ஜெபம் பண்ணும்படியாக போயிருந்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிருந்தது. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று கூறினது. ஆம் அருமையானவர்களே, தேவகுமாரன், பிதாவாகிய தேவனுடைய நேசகுமாரன் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தார். பாவ மனுக்குள்ள முழுவதும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் நிமித்தமாக வருகிற தண்டனையிலிருந்து, பாவம் செய்ததினாலே மனிதனுக்கு இருக்கிற குற்ற மனச்சாட்சியிலிருந்து மனிதனை காப்பாற்றும்படியாய் மீட்கும்படியாய் இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு பாவ மன்னிப்பும் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையும் கிடைக்கிறது. மரித்த கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆகவே அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் மரிப்பார்கள், ஒரு நாளிலே உயிரோடு எழுந்திருந்து இதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நித்தியம் வாழுவார்கள். இந்த பெரிதான பாக்கியத்தை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தெய்வம் மனிதனாக தோன்றினார். அருமையானவர்களே, நீங்களும் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பு, சமாதானம், ரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, சந்தோஷம், நித்திய ஜீவன், இவைகளை இலவசமாய் அருளி செய்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் ஜெபமாக இருக்கிறது. ஆமேன். நன்றி.